இன்னைக்கு ஒரு சிம்பிள் மார்னிங் ரொட்டீன் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். மார்னிங் எழுந்ததுமே ரெஃப்ரெஷ் ஆயிட்டு, கிச்சனுக்குள்ள வந்தோனே ஃபர்ஸ்ட்டு செய்றதே ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எடுத்துக்குவேன். இன்னைக்கு பட்டையும், புதினா இலையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அந்த தண்ணிய கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டோம்னா, அதாவது ரொம்பவும் ஆற விடக்கூடாது. வார்மா எடுத்துக்கணும். இப்ப அந்த தண்ணிய நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா, கலர் எந்த அளவுக்கு சேஞ்சா தெரியுதுன்னு இதுல நல்லா வார்ம் ஆனதுக்கு அப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிச்சுக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சமாக லெமனும் சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். எந்த ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் உட்காந்து ரிலாக்ஸ்டாக சிப் பண்ணி குடிக்கணும். எந்த ஒரு ட்ரிங்க் எடுத்தாலும் கொஞ்சமாவது அதை விரும்பி குடிக்கணும். அப்படி இல்லைனா அந்த டேஸ்ட் நம்மளுக்கு பிடிக்காம தான் போகும். இந்த புதினா தண்டை இதில போட்டு நான் 3 டேஸ் ஆகுது. நல்லா இந்த இது தண்ணிக்குள்ள போட்டிருக்கப்பயே நல்லா தளுத்து வந்திருக்குது. கீழேயும் பார்த்தீங்கன்னா, நல்லா வேர் விட்டுருக்குது. இந்த மாரி இத ஒரு 4 டேஸ் கிட்ட இத வச்சிருந்துட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வேற பாட்ல அதாவது மண் இருக்க பாட்ல மண்ணும் நான் வைக்க மாட்டேன். வெறும் கொக்கோ பிட் மட்டும் தான் வச்சிருப்பேன். அதிலேயே நல்லா தளுத்து வந்துரும். இது ஃபுல்லா நான் இன்னும் வெயில்ல கூட எடுத்து வைக்கல. பார்த்தீங்கன்னா, இதுவே நல்லா வந்திருக்குது. இத நான் கொக்கோ பிட்ல வச்சதுக்கப்புறம் தான் வெயில்லயும் எடுத்து வப்பேன். ஆல்ரெடி நான் கொக்கோ பிட்ல வச்சு நான் ஒரு தடவ ஃபுல்லா எடுத்துட்டேன். இப்ப திருப்பி நான் வச்சு விட்டது ஓரளவு தளுத்து வந்திருக்குது. இந்த இதையும் நான் சேர்த்து இதோட வச்சு விட்டுருவேன். கொஞ்ச நேரம் வெயில்ல எடுத்து வச்சாலே போதும். இதுல மண் எதுவும் சேர்க்கவே இல்ல. வெறும் கொக்கோ பிட் மட்டும் தான். பொடியெல்லாம் எல்லாமே நான் வீட்ல தான் அரைச்சு ரெடி பண்ணிக்குவேன். மல்லிப்பொடி தீந்து போச்சு. வீட்ல மரமல்லியுமே கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதனால இருக்கிறத ஃப்ரை பண்ணி அரைச்சுக்கலான்னு சொல்லி அத தான் வறுத்துக்கிட்டு இருக்கிறேன். இதே இது கொஞ்சம் கூடுதலா அரைக்கணும்னா, நான் அதோட கொஞ்சமா நெய் சேர்த்து வறுத்து எடுத்துருவேன். ஆனா எது வறுக்கிறதுக்கு முன்னாடியும் கொஞ்ச நேரமாவது அத வெயில்ல ஒரு 1 ஹாராவது வச்சு எடுத்துட்டோம்னா, நம்மளுக்கு அந்த பருப்போ, பயறோ எதுவா இருந்தாலும் வண்டும் வேகமா பிடிக்காது. இது ஃபுல்லா நான் வறுத்து ஆற வச்சு, அதையும் மிக்ஸர் ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா டிஃபன் செய்ற வேல தான். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொடிகளுமே நம்மளே ஹோம்மேடா ரெடி பண்றது ரொம்பவே நல்லது. பாக்கெட் என்னதான் ஒரு அவசரத்துக்கு நம்ம வாங்கிக்கிட்டாலும், அதையே பழக்கமாக்காம வீட்லயே ஹோம்மேடா நம்ம ரெடி பண்றதா ரொம்பவே நல்லது. அது எந்த பொடியா இருந்தாலும் சரி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, பெருங்காய பொடின்னு எதுவா இருந்தாலும் வீட்லயே ரெடி பண்ணி பழகிக்கோங்க. நான் மார்னிங் டிஃபனா இன்னைக்கு செய்ய போறது, தக்காளி சட்னியும், கோதுமை அடை தோசையும் தான். தக்காளி சட்னியுமே ஈஸியா ரெடி பண்ணிரலாம். நான் இன்னைக்கு தக்காளி சட்னிக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்றேன். சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயத்த விட நல்லா டேஸ்ட் குடுக்கும். இந்த தக்காளி சட்னி ஈஸியா ரெடி பண்ணிரலாம். வெங்காயம், வெள்ளப்பூடு, வத்தல், கொஞ்சமா உப்பு சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு எடுத்துட்டு, அப்புறம் அது கூட தக்காளியும் சேர்த்து அரைச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ம ஒரு தாளிப்பு குடுத்து அது ஸ்டவ்லயே கொதிக்க வைப்போம். இது பச்சையா அரைச்சு தாளிக்கிறது கோதுமை அடை தோசைக்கோ, கோதுமை தோசைக்கோ ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இதுவரைக்கும் ட்ரை பண்ணலாம். இந்த மாரி பச்சையா அரைச்சு ட்ரை பண்ணுங்க. இதுக்கு தாளிப்பு குடுக்குறதுக்கு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி, கடுகு, உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை சேர்க்கணும். நான் கருவேப்பிலை இல்லாததுனால சேர்க்கல. நான் வெறும் கடுகு, உளுந்து, பெருங்காயம் சேர்த்து அரைச்சு வச்ச தக்காளிய இதோட சேர்த்துக்க போறோம். கொஞ்சமா அதோட தண்ணியும் கலந்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சமா தண்ணி வத்துனாலே போதும். அதுக்கப்புறம் ஸ்டவ்வ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொதிக்க விட்டு இறக்கிக்கங்க. இப்ப அடை தோசைக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் வெட்டிக்கலாம். நான் ரொம்ப வெஜிடபிள்ஸ்லாம் இன்னைக்கு போடல. வெங்காயம், கேரட், குடமிளகா தான் 3ஏ 3 காய்கறிகள்ங்கிறதுனால, அது எல்லாத்தையுமே நான் நீள வாக்குல நல்லா சாப் பண்ணியிருக்கிறேன் நைஸாவேவும். இதே இது இதோட கொஞ்சம் பீன்ஸு, கொஞ்சமா குடமிளகாவே ரெட்டு, எல்லோன்னு தேவையான காய்கறிகள நெறைய சேர்க்கிறப்ப கொஞ்சம் பொடிசா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 மட்டும் தான் அப்படிங்கிறதுனால, எல்லாத்தையுமே நல்லா ஃபைனா நீள வாக்குல கட் பண்ணி போட்டுருக்கிறேன். இது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்குங்கிறதுனால, இதோட கொஞ்சமா மல்லி இலையும் சேர்த்துருக்கிறேன். எப்பவும் ஒரே மாதிரி டிஃபன் செய்றதுக்கு, இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணலாம். அதுவும் நான் வெயிட் லாஸ்ங்கிற பேர்ல ஏதாவது இந்த மாரி டேஸ்ட்டா செஞ்சு சாப்பிட்டுட்டே இருப்பேன். இது ஒரு 2 சாப்பிட்டாலே கொஞ்சம் ஃபில்லிங்கா இருக்கும். அதே சமயத்தில ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். நம்ம கோதுமை தோசைக்கு மாவு கரைக்கிற மாரி தான், கோதுமை மாவோட கொஞ்சமா உப்பு சேர்த்து, தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப நான் இதெல்லாம் ரெடி பண்றதுக்குள்ள தக்காளி சட்னியும் ரெடி ஆயிருச்சு. இப்போ கோதுமை மாவோட உப்பும், தண்ணியும் சேர்த்து நல்லா இந்த ஸ்மாஷர வச்சு கரைச்சு எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா, கட்டி இல்லாம இருக்குது. ஸ்மாஷர் வச்சு யூஸ் பண்றப்ப வேகமாவும் அத கரைச்சிடலாம். கட்டியும் விழுகாது.
இப்போ இதோட நம்ம தேவையான காய்கறிகள்லாம் ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு சேர்த்து நல்லா வந்து அத கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ, அந்த அளவுக்கு தண்ணி கலந்துக்கலாம். நான் கொஞ்சம் அடை தோசை மாரி ஊத்தணுங்கிறதுக்காக நல்லா கெட்டியாவே தான் கலந்து வச்சிருக்கிறேன். இதுதான் 2 சாப்பிட்டா கூட நம்மளுக்கு ஃபில்லிங்கா இருக்கும்னு. கொஞ்சமா தேங்காய் சட்னியும் அரைச்சுக்கிட்டேன். தேங்காய் சட்னிக்கு எப்பவுமே தாளிப்பு குடுக்க மாட்டேன். எப்பவாவது ரொம்ப ஆசைப்பட்டாலோ, இல்ல வெறும் தேங்காய் சட்னி மட்டும் தான், வேற எந்த சட்னியும் சைட் டிஷ் இல்ல இட்லி, தோசைக்கு அப்படின்னா, அப்ப வந்து தாளிப்பு குடுப்பேன். இப்ப பார்த்தீங்கன்னா, கரைச்சு வச்ச மாவ நல்லா வந்து ஊத்தி எடுத்தாச்சு. நான் வந்து எனக்குன்னு மட்டும் ஊத்துறப்ப வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட ஸ்ப்ரே பண்ண மாட்டேன். இது வீட்ல இருக்கிறவங்களுக்கு செய்றப்ப கொஞ்சமா எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி தான் ஊத்துனேன். பார்த்தீங்கனாலே தெரியும் அங்கங்க கலர் கலரா வந்து அந்த கேப்சிகம் அந்த கிரீனும், அந்த கேரட் ரெட்டும், ஒயிட் வந்து அந்த ஆனியன் தெரியிறப்ப கொஞ்சம் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது. இன்னுமே சில வெஜிடபிள்ஸ அந்த பொடியா சாப் பண்ணி போடுறப்ப நல்லாருக்கும். இந்த டேஸ்ட்டே அந்த தேங்காய் சட்னிக்கும், தக்காளி சட்னிக்கும் ரொம்ப வந்து நம்ம பருப்பு அடை தோசை ஊத்துனா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்ல இருந்துச்சு. இப்ப சூடா வந்து கோதுமை அடை தோசைக்கு தேங்காய் சட்னியும், தக்காளி சட்னியும் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா ஆன்லைன்ல ஒரு பொருள் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்திருந்துச்சு. அது நேத்தே வந்திருந்துச்சு. எனக்கு பிரிக்க டைம் இல்லாததுனால அத பார்க்கல. இந்த காலையில டிஃபன் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்போம்னு, அந்த டயத்துல அத பிரிச்சு பார்த்துக்கலான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சப்பாத்தி தேய்க்கிற கட்ட வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. கொஞ்சம் டேமேஜ்டா ஆற மாரி இருக்குது. அதனால வந்து இத ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த சிலிக்கான் மேட் தான். நான் வந்து ப்ளூ எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா அது வந்ததோ கிரீன் கலர். பட் இருந்தாலும் ஓகே நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி, அத பிரிச்சு பார்த்து அப்படியே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்ப இந்த வீடியோவோட டாபிக்கு வருவோம். நம்மள நெறைய பேர்கிட்ட வந்து நெறைய விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கணும், அத வந்து கத்துக்கணும் அப்படிங்கிற மாரி எண்ணங்கள்லாம் இருக்கும். இருந்திருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில விஷயங்கள், சில சோம்பேறித்தனம், இத கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படிங்கிற மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு, நம்ம என்ன பண்றது இல்லன்னா, அந்த விஷயத்த வந்து செய்றதுக்கான முயற்சியில கொஞ்சம் கூட ஈடுபடுறதில்ல. ஆனா, அதுக்கான திறமை இருக்கும். அத செய்யணுங்கிற அந்த நெறைய ஐடியாஸ் வச்சிருப்போம். அதெல்லாம் இருக்குது. ஆனா, அத வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதும் இல்ல. சில விஷயங்களாலயோ, சில செயல்களாலயோ கண்டிப்பா நம்ம வந்து யார் மூலியமாவது அவமானப்படுவோம். சில விஷயங்கள் வந்து அவங்க செய்யலனா கூட, பர்ப்பஸா செய்யலனா கூட, அவங்க அப்படி செய்ற விஷயம் வந்து நம்மளுக்கு அது அவமானமா தெரியும். நம்மளுக்கு இது வந்து தெரியாததுனால தானே இப்படி பண்றாங்க, இப்படி பேசுறாங்க, இப்படி நடந்துக்கிறாங்க, அப்படிங்கிற மாரி தாட் வந்து நம்மளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அத நெனச்சு நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். அத அப்பப்ப நெனச்சு நெனச்சு நம்மளே வந்து நம்மளோட மனச கஷ்டப்படுத்திட்டு இருப்போம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு, அதுக்கு பதிலா அந்த அவமானத்த வந்து எப்படி வந்து போக்கி, அதாவது அடம் பிடிச்சு அந்த விஷயத்த வந்து நம்ம கத்துக்கணும், அத தெரிஞ்சுக்கணும், இதுல சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்த மட்டும் நம்ம மனசுக்குள்ள வந்து வளர்த்துக்கிட்டா போதும். கண்டிப்பா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அத செய்யணும்னு நெனச்சு, அதுக்கு ஒரு வந்து பர்ட்டிகுலர் டைம் எடுத்தாலும், நம்ம வந்து அவமானப்படுற நேரத்துல அத ஃபீல் பண்றத விட்டுட்டு, அத வந்து அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிறப்ப, அந்த அவமானமே நம்மள வந்து அத சீக்கிரமா அச்சீவ் பண்ண வச்சுரும். அத விட்டுட்டு அவமானப்பட்டுட்டோமே அத நெனச்சு நெனச்சு அழுகிறத விட, அடம் புடிச்சு அத சாதிங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.